Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரைஸ் ஐட்டம், ஒரு ஃப்ரைட் ரைஸ். பட் நார்மலாக ஃப்ரைட் ரைஸ்ன்றது வந்து ஒரு சைனீஸ் குஷன்லேருந்து வந்தக்கூடிய ஒரு ஐட்டமு. அது வந்து நிறைய சாஸ்லாம் வச்சு பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறதில்ல. இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக இமிடியேட்டாக தேவை, ஜஸ்ட் ஒரு ½ hour பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு வரை இந்த சாஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஈவன் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது லெஃப்ட் ஓவர் ரைஸ், மிஞ்சு போன சாதத்தில் கூட நீங்கள் செய்ய முடியும். பட் அஃப்கோர்ஸ் நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக சாதம் வடித்து செய்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, இது வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ், ராத்திரி மிச்சமான ரைஸோ இல்லை காலையில் மிச்சமான ரைஸை வந்து நைட்டுக்கோ பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்ய முடியும். ஸோ ரைஸ் மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஜஸ்ட் ஆல்ரெடி 10 to 15 minutes ஒரு அட்டகாசமான ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். வாங்க அது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். நான் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக சாதம் உதிர அந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். இது வந்து 2 கப்பு சாதம். அந்த 2 கப்பு சாதத்தை நான் இந்த மாதிரி உதிர தண்ணி கம்மியாக வச்சு உதிர எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ப்ரிப்ரேஷன். இது மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஜஸ்ட் ஆல்ரெடி 10 to 15 minutes நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட ரைஸ் ரெடியாக இருக்குது. வாங்க அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஆன் பண்ணுறேன். கடாய் கொஞ்சம் சுடட்டும். இப்போ நான் வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் வந்து ஒரு 4 கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். ஃப்ரைட் ரைஸு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சுடட்டும். நம்ம போட்ட எண்ணெய் வந்து நல்லா சுட்டெடுத்து இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஊசி மாதிரி நறுக்கியிருக்கேன். அந்த நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துறேன். மீடியம் சைஸ் 2 வெங்காயம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. நம்ம வெங்காயம் இங்கே போட்டிருக்கோம். வெங்காயம் வெந்துட்டு இருக்கட்டும். நான் வந்து இங்கே ஒரு மிக்சியில் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு தோலோடு சேர்க்குறேன். சின்னதாக இருக்கிறதுனால 2 தக்காளி. இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இந்த தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது 4ஐயும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது இப்படியே பக்கத்தில் இருக்கணும். நம்ம போட்ட வெங்காயம் நல்ல ஒரு வெந்தெடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நான் சேர்த்துறேன். இது வந்து இந்த நம்ம போட்ட வெங்காயம் எண்ணெயில் இந்த அரைச்சி விட்ட பேஸ்ட்டு பச்சை வாசனை போக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு இதை வதக்குங்க. முதல்ல நம்ம போட்ட பேஸ்ட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே சில வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, பேபிகார்ன், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, இது வந்து அமெரிக்கன் கார்ன், இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த கட் பண்ண வெஜிடபிள் இதில் சேர்த்துறேன்.
இந்த வெஜிடபிளில் நான் 1 ஸ்பூன் காரப்பொடி போடுறேன். அதுலேயே 1 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். காய்க்கும் இந்த அரிசிக்கும் தேவையான உப்பு. போட்டுட்டு ஒரு ஃபைன் மிக்ஸ். இதுலேயே 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி. ஒரு மூடி போட்டு இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். நம்ம போட்ட காயெல்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துறேன். இதையும் ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போது இந்த காயில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் போய் இது நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் அலோவ் பண்ணு. முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இங்கே வந்து அன்சால்டட் குக்கிங் பட்டர் வச்சுருக்கேன். அது 1 டீஸ்பூன். நம்ம போட்ட காய் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். பட் எல்லாமே வந்து வெந்திருக்கு. அதே நேரத்தில் க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த பதத்துக்கு ரொம்ப குழசலாக்கிடக்கூடாது. இந்த பதத்துக்கு காயை வேக வச்சுட்டு நம்ம இந்த இது வச்சுருந்தோம், சாதம் வடித்து வச்சுருந்தோம்ல, அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்க. முதல்ல சாதம் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் ஆற்றி சேர்த்துறேன். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து பெருசாக்கிடுங்க. ஸ்டவ்வை பெருசாக்கிட்டு அந்த சூட்லேயே இதை நல்லா கலரி விடும். இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நல்லா சூடாக கடைசியில் அந்த வெந்த காயில் சாத்தை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா அதை டாஸ் பண்ணுங்கள். அதில் டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதே நேரத்தில் காயெல்லாம் வெந்திருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு முழுசாக காய் தெரியும். பட் பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக வெந்தாச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். கூழ் அடிச்சிடக்கூடாது காயை, ரொம்ப குழஞ்சிடக்கூடாது காய். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நம்மளோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயும் செய்யலாம். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக சாதம் வடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயே செய்யலாம். இல்லை நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசிலேயே இந்த மாதிரி செய்யலாம். பசங்களுக்கு வந்து இந்த ஐட்டம் வந்து வெஜிடபிளே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த ஐட்டம் வந்து ரொம்ப, இந்த டிஷ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. இதில் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக வந்து அந்த ரிச்னஸ்க்காக சேர்த்துருக்கேன். இஃப் யூ டோன்ட் வாண்ட் பட்டர் கூட சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த எண்ணெய் மட்டும் ஆனால் கொஞ்சம் 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேருங்க. எண்ணெய் சேர்த்தா தான், ஏன்னா வெறும் சாதம். ஸோ எண்ணெய் சேர்த்தா தான் அது வந்து அந்த
சாத்து உள்ள அந்த மசாலா இறங்கி அது நல்லாயிருக்கும். அதனால் அந்த எண்ணெய் தேவை. ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஃப்ரைட் ரைஸ் ஐட்டத்தை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு உந்துதலாக இருக்கும். ஸோ லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.